சிராஜ் பாய், உங்களுக்கு தான் பவுலிங் இப்ப கொடுக்க போறேன். விராட் பாய் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஃபோர்த் ஸ்டம்ப்ல போடுங்க. கண்டிப்பா கீப்பிங்க்கோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் யாருக்காச்சும் கேட்ச் கொடுத்துருவாரு. ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெம்ப்ல போட்டா அவர் அடி பிரிச்சு மேஞ்சிருவாரு. அவருக்கான வீக்னஸ் என்ன தெரியுமா? ஸ்டெம்ப் லைன்ல போட்டாதான், அதாவது மிடில் ஸ்டிக்ல போட்டாதான் அவர் வீக்னஸ். என்ன நீங்க போங்க, இப்ப பாருங்க பவுலிங் மிடில் ஸ்டிக்ல போட்டு அடிப்பாரு. எப்பா சிராஜ் பாய், இங்க வாங்க. கஜாத் படிதர் வர்றான். சூப்பர். என்ன பண்ணலாம்? அவருக்கு வீக்னஸே ஸ்பின்னு தான். ஸ்பின்ன இறக்க வேணாம்னு சொல்லிருந்தாங்க. ஸ்பின்ன இறக்க வேண்டாம்னு அவர் சொல்லுவாங்க. அது போன வருஷம் ஐபிஎல், இது இந்த வருஷம் ஐபிஎல். இந்த வருஷம் வீக்னஸே அவருக்கு ஸ்பின்னு தான். என்ன நம்புங்க. ஸ்பின்னு போட்டா அவுட் ஆயிடுவாரு. போடுங்க, ஸ்பின்ன போடுங்க. என்ன நெட் 6 போகுது. சிராஜ் பாய் என்ன பாய், ஸ்பின்னு போட்டா அடிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, எப்படி பொளக்குறாரு? சரி விடுங்க, ஒரு வாட்டி தப்பாயிருச்சு. சரி விடுங்க. டிம் டேவிட் இருக்காரு. டிம் டேவிட்டுக்கான வீக்னஸ் கரெக்டா என்ன கேட்டீங்க? ஃபுல் டாஸ் பால். ஏப்பா ஃபுல் டாஸே போடக்கூடாதுட்டாங்க. அதெல்லாம் மிச்ச கிரவுண்ட், இது இருக்கிறதே பெருசு. டிம் டேவிட்டுக்கு நீங்க ஃபுல் டாஸ் கொடுங்க, அவன் சுத்துவான், பால் நீட்டா கேட்சுக்கு வந்துரும். இது ஆடியன்ஸ் கேட்ச் அதானே. இந்த சின்ன சுவாமி உனக்கு பெருசு. என்ன மதிக்கல, நம்பல. சரி நான் பாத்துக்கிறேன். எப்பா ஃபுல் டாஸ் மட்டும் போடாத பாணி. ஏய் என்னது, என்னை மதிக்கலையா? அப்ப சிராஜ் பாய் பண்ணதெல்லாம் போதும். நீங்க இருக்கிறது விளையாடுறது குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி. யாரு சொன்னது? அப்புறம் உடல் ஜிடிக்கு உயிர் ஆர்சிபிக்கு விளங்குண்டா. விளங்குமா? ஈசாலா கப் நம்பே.